ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நாம பார்க்க போகிறது 5ஆம் வகுப்பு அறிவியல் தொகுத்தறி மதிப்பீடு. உணவு, நீர், தாவரங்கள் 3 பாடத்தில் இருந்தும் தொகுத்தறி மதிப்பீடு தான் பார்க்க போகிறோம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ரஞ்சனியின் அம்மா அவளுக்கு தினமும் ஏதேனும் பயறு வகைகளை வேக வைத்து சிற்றுண்டியாக சாப்பிட கொடுப்பார்கள். ஏனெனில் அது ஆப்ஷன் ஆ புரத சத்து மிகுந்தது. உடல் நலத்தை பேணுவதற்கு நாம் தினமும் செய்ய வேண்டியது என்ன? ஆப்ஷன் இ மேற்கூறிய மூன்றும். உடற்பயிற்சி செய்தல், சரிவிகித உணவு உண்ணுதல், போதுமான தூக்கம். மூன்றுமே சரியான விடைகள். இணைப்போக்கு நரம்பமைவு கொண்ட தாவரம் எது? ஆப்ஷன் ஆ கரும்பு. வெண்டை விதை பரவும் முறை எது? ஆப்ஷன் இ வெடித்தல் மூலம். மழைநீர் சேகரிக்கும் திட்டத்தை செயல்படுத்துவதில் முன்னிலை வகிக்கும் மாநிலம் எது? ஆப்ஷன் ஆ தமிழ்நாடு. கோடிட்ட இடங்களை நிரப்புக. அரிசியில் உள்ள முக்கிய ஊட்டச்சத்து கார்போஹைட்ரேட் ஆகும். ஆணிவேர் தொகுப்பு உடைய தாவரங்கள் இருவித்திலை தாவரங்கள் ஆகும். ஈரக்கைகளை கொண்டு மின் சாதனங்களை இயக்கக்கூடாது. காய்கறிகள் மற்றும் பழங்களில் வைட்டமின் சத்து அதிகமாக உள்ளது. உணவின் மனம் மற்றும் சுவையில் மாற்றம் ஏற்பட்டால் அது கெட்டுப்போன உணவு ஆகும். சரி அல்லது தவறு என எழுதுக. ஒளியானது உணவுப் பொருட்களில் நிறமாற்றத்தையும் உயிர்ச்சத்து இழப்பையும் ஏற்படுத்துகிறது. சரி. பருப்பு மற்றும் காய்கறிகளில் கார்போஹைட்ரேட் சத்து மிகுதியாக உள்ளது. தவறு. நெகிழி குப்பைகள் மற்றும் வீட்டு கழிவுகளை திறந்த வெளியில் எறியலாம். தவறு. தேனீக்கள் மற்றும் தட்டான்கள் விவசாயிகளின் நண்பர்கள் ஆவர். சரி. கோதுமை இருவித்திலை தாவரமாகும். தவறு. பொறுத்துக. புரதம் சுண்டல், கொழுப்பு நெய். ஒருவித்திலை தாவரம் நெல், இருவித்திலை தாவரம் ஆணிவேர் தொகுப்பு. தேங்காய் நீர் மூலம் பரவுதல். பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு. விதை, முளைக்குருத்து, பூ, முளைவேர். பொருந்தாதது பூ. மண்புழு, காகம், தேனீ, தட்டான். பொருந்தாதது காகம். புரதம் கார்போஹைட்ரேட், ஆக்சிஜன், கொழுப்பு. பொருந்தாதது ஆக்சிஜன். இடியாப்பம், இட்லி, புட்டு, நூடுல்ஸ். பொருந்தாதது நூடுல்ஸ். பருத்தி, முருங்கை, ஆமணக்கு, கொய்யா. பொருந்தாதது கொய்யா. ஓரிரு வாக்கியங்களில் விடையளி. உணவை கெட்டுப்போக செய்யும் ஏதேனும் 3 காரணிகளை எழுதுக. காற்று மற்றும் உயிர்வளி, ஈரப்பதம், நுண்ணுயிரிகள். பால் கெட்டுப்போகாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? ஏன்? டப்பா மற்றும் புட்டிகளில் அடைத்தல் மூலம் பால் கெட்டுப்போகாமல் பாதுகாக்கலாம். ஏனென்றால் இந்த முறையில் காற்று போகாத டப்பா மற்றும் புட்டிகளில் உணவுப் பொருட்கள் அடைத்து வைக்கப்பட்டு நுண்கிருமிகள் அவற்றை பாதிக்காத வண்ணம் பாதுகாக்கப்படுகின்றன. சோறு, சாம்பார், நெய், கேரட், கத்தரிக்காய், பீன்ஸ் இவை சத்துள்ள உணவா துரித உணவா? அதில் அடங்கியுள்ள சத்துக்களை வரிசையாக எழுது. இவை அனைத்தும் சத்துள்ள உணவே. சோறு, அரிசியில் என்ன சத்து இருக்குன்னா கார்போஹைட்ரேட். சாம்பார், அதில் காய்கறிகள் இருக்குது, கார்போஹைட்ரேட். நெய், கொழுப்பு. கேரட், வைட்டமின் ஏ. கத்தரிக்காய், இரும்பு. பீன்ஸ், புரதம். நீர் மூலங்கள் மாசுபாடு அடைவதற்கான காரணங்கள் 3 எழுதுக. தொழிற்சாலை கழிவுகள், வீட்டு கழிவுகள், வேதி உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகள். விலங்குகளின் மூலம் பரவும் விதைகளின் சிறப்பம்சங்களை எழுதுக. சில கனிகளில் முள், கொக்கி, தூரிகை மற்றும் விரைப்பான முடி போன்ற அமைப்பு காணப்படும். இக்கனிகள் விலங்குகளின் முடிகள் அல்லது தோலில் மாட்டிக்கொண்டு ஓரிடத்தில் இருந்து வேறொரு இடத்திற்கு எடுத்து செல்லப்படுகின்றன. எடுத்துக்காட்டு சாந்தியம் மற்றும் நாயுருவி. விரிவாக விடையளி. கரும்பு மற்றும் பட்டாணி தாவரத்தின் இலை அமைப்பு, வேர் அமைப்பு, விதை அமைப்பு வைத்து வேறுபாடுகளை அட்டவணைப்படுத்துக. தாவரத்தின் பெயர், இலை அமைப்பு, வேர் அமைப்பு, விதை அமைப்பு. கரும்பு இணைப்போக்கு நரம்பமைவு. வேர் அமைப்பு சல்லிவேர் தொகுப்பு. விதை அமைப்பு ஒரு விதை இலை. பட்டாணி வலைப்பின்னல் இலை அமைப்பு, ஆணிவேர் தொகுப்பு, இரு விதை இலை. உணவை பாதுகாக்கும் முறைகளையும் அவற்றிற்குரிய சரியான எடுத்துக்காட்டுகளையும் எழுதுக. உலர வைத்தல் தானியங்கள், உப்பிடல் மீன் ஊறுகாய்,
சர்க்கரை சேர்த்தல், பழக்கூழ், பழரசம். உறைதல், பழங்கள், காய்கறிகள். கொதிக்க வைத்தல், பால், தண்ணீர். டப்பா மற்றும் புட்டிகளில் அடைத்தல், பால் பொடி. பாதுகாக்கும் வேதிப்பொருட்களை சேர்த்தல். சல்ஃபர் டை ஆக்சைடு காய்ந்த பழங்களோடு சேர்க்கப்படுகிறது. மழை நீரை சேகரிப்பதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் யாவை? நகரங்களில் வெள்ளம் ஏற்படுவதை தவிர்க்கிறது. புவியின் மேற்புற மண் அரிக்கப்படுவதை தவிர்க்கிறது. தாவர வளர்ச்சியை அதிகரிக்கிறது. நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துகிறது. நிலத்தடி நீர்மட்டம் பாதுகாக்கப்படுகிறது. விதை முளைத்தலின் விடுபட்ட படிநிலைகளை அடையாளம் கண்டு உரிய கட்டங்களில் எழுதுக. 1. விதை. 2. முளைவேர். 3. விதை உறை. 4. வித்திலை. 5. முளைக்குருத்து. 6. தண்டு வேர். விடுபட்ட இடங்களில் சரியான விடையை நிரப்புக. விதை பரவும் முறைகள். நீர் மூலம் பரவுதல் தேங்காய். சுய வழியில் பரவுதல் வெண்டைக்காய். விலங்கு மூலம் பரவுதல் சாந்தியம். பறவை மூலம் பரவுதல் தக்காளி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இதே போல் இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.